மேல் திருப்பதி போன உடனே மொட்டை போடுற இடத்துக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வாங்கிட்டேன். டோக்கன் வாங்கும்போதே பாதி பிளேடும் டோக்கனும் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தா ஃப்ரீயாகவே மொட்டை அடித்து விட்டுருவாங்க. எந்த ஒரு காசும் கிடையாது நமக்கு. நாங்கள் குடும்பத்தோடு வந்து முடிக்காணிக்கை கொடுக்குறோன்னு வேண்டியிருந்தோங்க. அதனால தான் வீட்டுக்காரும் குட்டி பையனும் மொட்டை போட்டாங்க. நாங்கள் பூமுடி கொடுத்துட்டோம், நானும் பாப்பாவும். மொட்டையை அடிச்சுக்கிட்டு வந்து திருப்பதியோட 100 ரூமுக்கு தான் நம்ம தேடி போய்கிட்டு இருந்தோம். சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ் தாங்க புக் பண்ணியிருந்தோம். 600 கொடுத்து புக் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம ரூம்பு காலி பண்ணிட்டு போகும்போது நமக்கு திருப்பி 500 கொடுத்துருவாங்க. 100 தான் இந்த ரூமுக்கு. ரூம் நல்லா 6-7 பேர் தங்குற அளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. 3 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சாமியை பார்க்கறதுக்காக. நாங்கள் 3 மாதம் முன்னாடியே 300 டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். இந்த 300 டிக்கெட் புக் பண்ணும்போதே ரூமுக்கும் டிக்கெட் அதே நாளில் ஓப்பன் ஆகிடும். ரூமும் அன்றைக்கே புக் பண்ணிட்டோம். இந்த வழியில் போகிற வழியிலே செக்கிங் கவுண்டர் எல்லாமே நம்மளை செக் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஃபோனுமே ஃப்ரீயாக வாங்கி வச்சிடுறாங்க லாக்கரில். சாமியை பார்க்க போயாச்சுங்க. ஒரு வழியாக 3 மணி நேரம் குடோனில் வெயிட் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி பார்க்க விட்டாங்க. ஒரு வழியாக ஏழுமலையான தரிசனம் எப்போ திருப்பதிக்கு போனாலும் பெருமாளை பார்த்த உடனே பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டே போவோம். எப்போ பார்த்தா கூட்டத்துலேருந்து வெளியே தள்ளி விட்டுருவாங்க. சாமி பார்க்கவே முடியாது. இந்த முறை உஷாராயிட்டு கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கிட்டே போனேன். பக்கத்தில் போய் பெருமாளை பார்த்தேங்க. அர்ச்சகர் பக்கத்துலேருந்து விசிறி விட்டுக்கிட்டு இருந்தார். பெருமாளுக்கு கண் குளிர மனதார சாமி கும்பிட்டுக்கிட்டுங்க. சாமி பார்த்துட்டு வெளியே வரவே 10:30 மணி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன வேலை? நேராக லட்டு கவுண்டருக்கு போய் லட்டு வாங்குறது தாங்க. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அடித்து பிடிச்சி லட்டு வாங்கிட்டோம். கையில் லட்டு வாங்கினோடனே ஒரு லட்டு பிரித்து 4 பேரும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு திருப்பதி லட்டுனா உயிருங்க. என் பையன் எந்த கோவிலுக்கு போனாலும் வேட்டி சட்டையோடு தான் போவான். இப்போவுமே திருப்பதிக்கு பாரம்பரிய உடையில் தான் வந்திருந்தான் மொட்டை போட்டுக்கிட்டு. எந்த பக்கம் திரும்பினாலும் பெரிய பெரிய ராக்கெட் தோசைங்களும் பெரிய பெரிய பூரியும் தான் இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என் பையனாக பார்த்து ஒரு கடையை காட்டினா அந்த கடையில் போய் சுடு சுடு டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன வேலை? பர்ச்சேசிங் தான். நம்ம எப்போ திருப்பதி வந்தாலும் கருப்பு கயிறு வாங்காமல் போக மாட்டோம். வீட்டுக்கு கொடுக்கும்போது கருப்பு கயிறும் பொரியும் லட்டும் வச்சு தான் கொடுப்போம். பொருட்கள் எதுவும் வாங்க இல்லைங்க. கடைக்கண்ணி சுற்றி பார்க்கவே அவ்வளோ ஜகஜோதியாக இருந்துச்சுங்க. லைட் செட்டிங்லாம் போட்டு. நைட்டெல்லாம் இங்கே கடை மூடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 12 மணி வரையும் நாங்கள் சுற்றிக்கிட்டு தான் இருந்தோம். கூட்டமும் அலமோதிக்கிட்டு இருந்துச்சு. எப்போ திருப்பதிக்கு வந்தாலுமே நெத்தியில் வைக்கிற குங்கும டப்பாவை வாங்கிட்டு போவேன். அடுத்த வருஷம் வர வரையும் நான் அந்த குங்குமத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போவுமே அந்த குங்குமத்தை தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். பாவங்க பிள்ளைங்க கால் கடுக்க காலையிலேருந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போய் ரூமில் ஸ்டே பண்ணிவிடுவோம். ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலுமே எப்போ திருப்பதிக்கு வந்தாலுமே நாங்கள் நைட் தங்காமல் போக மாட்டோங்க. என்னை இருக்க சொன்னால் இன்னும் 3 நாள் கூட திருப்பதியிலே இருப்பேங்க. எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க திருப்பதின்னு. அவ்வளோதான்.